நேயர்கள் அனைவரையும் தற்போது மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் உருமாறி இருக்கிறது. நான் நேற்று பேசுகின்ற போது மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய அரசுக்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஐடிஎஃப்பை தாண்டி ஐஏஎஃப், அதை தாண்டி 8200 இன்டெலிஜென்ஸ் விங்ஸில் மொசாத், சின்பெட் போன்ற எல்லா அமைப்புகளும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட தவறவில்லை. இன்றைக்கு நமக்கு சர்வதேசத்திலிருந்து செய்திகள் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக லண்டன் பிபிசி 2 விஷயங்களை குறிப்பிட்டு காட்ட தவறவில்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்திகளும் இருக்குது. சர்வதேச செய்திகளில் அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் செய்தியாக இருந்தாலும் சரி, எல்லா செய்தியும் ஒரு விஷயத்தை மையப்படுத்துது. டொனால்ட் ட்ரம்ப் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து விடுவாரோ என்கிற அச்சம், போர் நின்று விடுமோ என்கிற நிலை மட்டும் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற ஒரு மனிதருக்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லாரும் சமாதானம் என்று விரும்புகிறார்கள். அமெரிக்காவும் கூட ஒரு காலகட்டத்தில் மக்கள் எழுச்சி, நாட்டில் பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிற காலத்தில் டொனால்ட் ட்ரம்பை தாண்டி பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன நினைக்கிறார் என்று நேற்று கிடைத்திருக்கிறது என்னென்றால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே எந்த விதமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அவர்கள் முதல் கட்டமாக ஓமனில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தாராளமாக விட்டு கொடுத்தது என்ற செய்தியும் நாம் படித்தோம். ஆனால் ஒரு சமாதானம் ராஜதந்திர யுக்தி என்று அமெரிக்கா மற்ற விவகாரங்களில், உதாரணமாக சொன்னால் அணு ஆயுதத்தை 60% மேல் என்ரீச்சி செய்வதற்கு அனுமதி இல்லை என்றாலும் கூட, அணு ஆயுத தளவாடங்களையோ அல்லது பலிஸ்டிக்கையோ ட்ரோன்களையோ பிளாஸ்மா போன்ற மற்ற எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமெரிக்கா ஏதாவது விட்டு கொடுத்து சிக்கலை ஏற்படுத்தால் தன்னுடைய பிழைப்பு கெட்டுவிடும் என்று நெத்தன்யாகு அஞ்சுகிறார். அதனால் அவருக்கு ஒரு பதபதைப்பு என்பதை பிபிசி அழகாக சுட்டி காட்டினது. 2வது விவகாரம், பிழைப்பை அவர் நடத்தி கொண்டிருப்பது இதுதான். எது? ஹமாஸோடு தாக்குதல். சான் சிட்டி என்று சொல்கிறார், சாபரின் என்று சொல்கிறார். ஆனால் அந்த நாட்டிலேயே கடுமையான எதிர்ப்பு பார்க்கின்ற நேரத்தில் நேற்றைக்கு ஹமாஸ் ரிஜெக்ட் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். சமாதானத்தில் முதல் கட்ட போர் நல்ல முறையில் சீஸ்ஃபயரில் பிரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ், ஹோஸ்டேஜ் எக்ஸ்சேஞ்சர் தட் வாஸ் கோயிங் நல்ல, அந்த காலத்தில் அந்த நிலையில் அது ரொம்ப நல்லா பண்ணிச்சு. ஆனால் 2ஆம் கட்ட நிலைப்பாட்டை அவர் குழப்பம் ஏற்படுத்தி உடைத்து போனார். என்ன உடைச்சார்? என்ன காரணத்துக்கு உடைச்சார் அப்படின்னா, மக்களுக்காக உலகம் முழுவதும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இது எங்களுக்கு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்துகிறது என்று தேவையில்லாமல் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நெத்தன்யாகு தடை செய்தான். இப்போது 3ஆம் கட்டமாக நெத்தன்யாகு என்ன சொல்கிறார் என்றால், சீஸ்ஃபயர் ப்ரொபோசல் முழுமையாக ஹமாஸ் ரிஜெக்ட் செய்வதற்கான மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், சமி அபு ஜுஹாரி ஸ்போக்ஸ்பர்சனாக இருக்கக்கூடிய சமி அபு ஜுஹாரினுடைய பேச்சு என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், எந்த நிலையிலும் இஸ்ரேலுடைய சீஸ்ஃபயரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சீஸ்ஃபயரில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆர்மமெண்ட்ஸ் which means ஆயுதம் இல்லாத ஒரு நிலையை, நிராயுதபாணிகளாக ஆக வேண்டும் என்ற ஒரு சாத்தியமில்லாத ஒரு கண்டிஷனை நெத்தன்யாகு போடுகிறார். ஏனென்று சொன்னால், அவரை பொறுத்தவரை எதையாவது ஒன்றை போட்டு குழப்பம் ஏற்படுத்தி விட வேண்டும். ஆகவே தான் அதை எப்படி ஹமாஸ் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அபு சமி ஜுஹாரி தனது கேள்வி, சமி அபு ஜுஹாரி கேள்வி எழுப்புகிறார். இந்த ஆயுத குறைப்பு இது ஒரு மேஜர் கண்டென்ட்டாக இஸ்ரேல் வைத்திருக்கிறான். ஹமாஸ் இது ஒரு அநீதிக்கு உட்படுகிற போது இந்த விஷயத்தில் அன்வில்லிங் ஹமாஸ் ரொம்ப தெளிவான ஒரு கோடை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த நிலையிலும் ஆயுதங்களை மௌனியாக்குறது, ஆயுதங்களை கீழே வைப்பது, டிஸ்ஆர்மமெண்ட், அதாவது ஆயுத குறைப்பு, இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது. ஆகவே இஸ்ரேல் முதன்முறையாக ஆயுத குறைப்பு என்ற வார்த்தையை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள்.
என்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இவர் பங்கர் பஸ்டரில் குண்டு போட்டு குழந்தைகளை கொலை செய்வார், பெண்களை கொலை செய்வார், அப்பாவிகளை கொலை செய்வார், பலரை சிறையிலே அடித்து சித்திரவதை செய்வார். இவரெல்லாம் பயங்கரவாதி அல்ல. ஆனால் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். பொதுவாக சர்வதேச சமூகம் இவர்கள் எந்த அளவிற்கு அத்துமீறி போகிறார்கள் என்பதையும் கவனித்து கொண்டிருக்கிறது. இது ஹமாஸை பொறுத்தவரை. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான செய்தி, இன்று காலை கிடைத்த செய்தி, இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பிணை கைதி ஒருவரை படுகொலை செஞ்சிருக்கிறார். அவர் நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன வயசு அலெக்சாண்டர் கொல்லப்பட்டிருக்கிறார். அலெக்சாண்டர் ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நான் என்றெல்லாம் ரொம்ப பேசியிருந்தார். அவங்க அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்றைக்கி அலெக்சாண்டருடைய அந்த இளம் வயது ஒரு தம்பியுடைய மரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்ல பிள்ளையாக இவ்வளவு நாள் இருந்து கூட கடைசியில் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்பது மிக மிக வருத்தத்துக்குரியது. ஹமாஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள ஆடியோவில் அலெக்சாண்டர் சொல்லியிருந்தார், என்னுடைய காதுகளில் கெடுக்குது, குண்டு போடும் சத்தம் மிக மோசமாக இருக்கிறது, நான் தங்கியிருக்கிற இடத்திலே குண்டு போடுறாங்கன்று. ஆனால் இன்றைக்கு ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறார்கள், அமெரிக்காவினுடைய ஹோஸ்டேஜ், அமெரிக்கா யூத ஹோஸ்டேஜாக இருக்கிற அலெக்சாண்டர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையை சேர்ந்தது இஸ்ரேலுடைய இராணுவம் வீசிய பாம்பின் மூலமாக, இந்த இந்த குண்டுகளின் வீச்சுகளின் மூலமாக அலெக்சாண்டர் மரணித்திருக்கிறார். இது உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு பெரும் ஷாக் நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பெரும் அச்சத்தில் இருக்கிறது. இதற்கிடையிலே ஹவுதிக்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கிற போது, மூன்றாம் நிலையாக பார்க்கிற போது, ஹவுதிக்களை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு 200, 250, 300 பேர் அளவில் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அமெரிக்காவினுடைய MQ-9 உளவு விமானம், ஒரு விமானத்தினுடைய விலை 300 கோடிக்கு மேல், அவைகள் அனைத்தும் தரையிறக்கம் செய்யப்படுகின்றது. ஆனாலும் ஹவுதிகளை அவர்கள் செய்ய முடியவில்லை. அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி உடைய செக்ரட்டரி என்ன சொல்கிறார், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரெட்சியில் ஒரு 10 வருஷமாக ஹவுதிகளுடைய ஆதிக்கம் மிக மோசமாக இருக்கிறது. ஆக அவர்களை நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுக்கு இப்பொழுது ஒரு பெரும் சவால் மட்டுமல்ல, ஒரு சேலஞ்சு மட்டுமல்ல, அது ஒரு மான பிரச்சனை. ஆகவே ஹவுதிகளை அவர்கள் வானலோகத்திலிருந்து குண்டுகளை போடுவதெல்லாம் வெற்றி கொள்ள முடியாது. ஏராளமான கடுமையான ஆயுதங்களை, வெளியே சொல்ல முடியாத பல ஆயுதங்களை குகைகளுக்குள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு என்னன்னா, ஐபிசியினுடைய டேவிட் போன்றவன் சொன்னார்கள், அவர் பெரிய அளவில் இந்த B-2 விமானத்தின் மூலமாக போடுகிற குண்டுகளின் மூலம் அதிர்ச்சியிலே பலர் இறந்து போகிறார்கள், குகைகள் கீழ் இருந்தாலும் அந்த அதிர்ச்சியெல்லாம் தாக்கும் என்று அவர் IS பயங்கரவாதிகளை ஆப்கானிஸ்தானிலே இந்த B-2 பாம்பரின் மூலமாக கொலை செய்தார்கள் என்று சொன்னார். அது உண்மையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு ஹவுதிகள் உள்ள இருக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா ஏன் இதுவரை அதை பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி நமக்கு பல்வேறு சந்தைகளே இருக்கிறது. F-35, F-52 இப்படி பலவிதமான குண்டுகளை போடுகின்ற போது மலை குகையின் உள்ளே இருக்கிற ஹவுதிகளை MQ-9 அடையாளப்படுத்தி உளவின் மூலமாக ஹவுதிகளை ஏன் அவர்களால் அழிக்க முடியவில்லை, ஹவுதி தலைவர்கள் அப்துல் மாலிக் அல் ஹவுதி ஏன் அவர்களால் பிடிக்க முடியவில்லை என்ற கேள்வி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல் இருக்கிறது. USS ட்ரூமன் முழுமையாக தாக்கப்பட்டு அது செயலிழந்திருக்கிறது. அதாவது காம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இந்த கண்ட்ரோல் ரூமர்ஸ் முழுமையாக சிதிகலம் அடைந்திருக்கிற விரிக்கில்டு, இவர்களுடைய அட்டாக்கின் மூலமாக முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து கரல் வின்ஸ்டன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவர்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நிலை அமெரிக்கா ஒரு திட்டம் என்ன போடுகிறார்கள் என்றால், தரைவழி தாக்குதலின் மூலமாக ஹவுதிகளை காலி செய்வது. தரைவழி தாக்குதல் எப்படி நடத்த முடியும் என்றால், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஏமனுடைய பார்டரை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அனுமதி அளித்தால் மட்டும்தான் தரைவழி தாக்குதலுக்கு அதற்கான சாத்தியம் இருக்கும். ஆகவே நேற்று 14ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாட்களும் ஒரு 15 ஏர் ஸ்ட்ரைக்கை 15ஆம் தேதி நேற்று முன்தினம் போட்டிருந்தார்கள்.
அதனாலும் கூட ஒன்றும் நடக்கவில்லை. மிராய்புங்கிற ஒரு பகுதியில் அல் அரேபியா தொலைக்காட்சி அல் மயாதீன் இந்த செய்தியை வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் இருப்பார்கள் என்று ரெட்சியை ஒட்டி இருக்கக்கூடிய கேமரான் தீவுகளில் கடுமையான குண்டுவீச்சை நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இரவு முழுக்க ஏமனினுடைய பல பகுதிகள் முழுமையாக தாக்குதலுக்கு உட்பட்டன. அல் ஜாஃப் மற்றும் அல் குவாஸ் மற்றும் அல் ஜா இது அரசுக்கு உட்பட்ட இந்த பகுதியிலும் கூட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி ஏராளமான ஹவுதிகள் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் 12 ஹவுதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்பட்டிருக்கலாம் என்று அல் ஜாஃப் ப்ராவின்ஸ் இது அல் ஜாஃப் ப்ராவின்ஸில் 12 ஹவுதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் நமக்கு வெளியாகி இருக்கிறது. தற்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி ஒன்று அமெரிக்காவிலிருந்து வெளியாகி இருக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்கிறார்கள் அப்படி பார்த்தால், இப்பொழுது இந்த யுஏஇ எல்லையை பகிர்ந்திருப்பதால் யுஏஇ இப்பொழுது ஏமனுக்கு உள்ளே படையெடுப்பதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸிலிருந்து அவர்கள் உள்ளே போகணும். அதற்கு யுஏஇ அனுமதிக்குமா என்ற கேள்வியையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அனுப்பியிருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஆஃபீஸர்கள் தற்போது இது குறித்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பரபரப்பான பயங்கரமான செய்தியை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு ஏன் பரபரப்பான பயங்கரமான செய்தி என்றால், ஒருவேளை ஹவுதிகளுக்கு தரைவழியின் வழியாக அமெரிக்காவினுடைய தரைத்தளத்திலிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அனுமதி கொடுத்தால் அந்த பிராந்தியத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் எவ்வளவு பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதுதான் இது பயங்கரமான செயலாக அமையப் போகிறது அல்லது பரபரப்பாக செய்தியாக அமையப் போகிறது. இதற்கான அமெரிக்கா பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நெகோசியேஷன் வித் யுஎஸ் அல்லது யுஎஸ் நெகோசியேஷன் வித் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்னென்று சொன்னால் தரைவழி தாக்குதல்களை அவர்கள் தரைமார்க்க தாக்குதல்களை செய்தால் மட்டும்தான் ஹவுதிகளை ஒழிக்க முடியும். வானிலிருந்து சரியாக நாம் டிசைசிவாக அந்த கேவெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆகவே தரை தாக்குதலின் மூலமாக முழுமையாக தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்கா நம்புவதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது. இதற்கிடையிலே ஈரானுடைய மிக முக்கியமாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுடைய யுஎஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நாங்கள் ஹவுதிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கை, எங்களை நீங்கள் அத்துமீறினால் எங்களுடைய தாக்குதல்களை நீங்கள் எதிர்கொள்ள முடியாது என்று எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். இந்த வாட்டர் வேவ்ஸ் ரெட் சீல அவர்களுக்கு பெரும் இடையூறு இருப்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரான் ஆயுதங்கள் கப்பலின் மூலமாகத்தான் ஹவுதிகளுக்கு வருவதாக அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதாவது என்ன வந்திருக்குன்னு இவங்க பயப்படுறாங்கன்னா, அவர்கள்ட்ட ஆட்டோ ஸ்டாக் பைல்ஸ், அதாவது என்ன சொல்வது தமிழிலே அணு சிதறல் அது போன்ற சில உபகரணங்கள் ஆயுதங்கள் ஸ்டாக் பைல்ஸ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இவைகள் எல்லாவற்றையுமே தனது பாதுகாப்புக்காக ஏற்கனவே ஈரான் இவங்களுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஈரானை சுற்றி எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம். ஆக அவர்களுடைய ப்ராக்சிகளை நீக்க வேண்டும் என்று தான் ஓமனில் பேசுகிற முக்கிய பேச்சுவார்த்தையிலும் நியூக்ளியர் வெப்பன்ஸை இல்லாமல் ஆக்குவதை தாண்டி ஒன்றை பொறுத்தவரை 4-5 ப்ராக்சி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ், 2வது ஹவுதி, 3வது ஹமாஸ், 4வது ஹிஸ்புல்லா, அடுத்தாவது சியாட்டி ஹிஸ்புல்லா. இது ஈராக்கில் இருக்குது. இவர்கள் எதுவுமே நீ ஆயுதம் கொடுக்கக்கூடாங்கிறதா மெயின் டிமாண்டாக அவங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் ஈரானுடைய ஏராளமான ஸ்டாக் பைல்ஸ் மிசைல்ஸ் ட்ரோன்கள் மானிசன்ஸ் எல்லாமே ஷிப் மூலமாக ஏற்கனவே பயிற்சி பெற்ற நிலையில்தான் ஹவுதிகள் ஒரு அதாவது ஒரு மினி ஈரானுக்கு சமமான தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிற தகவலும் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய கருத்தாக நாம் பார்க்க முடிகின்றது. அதே சமயம் அமெரிக்கா இந்த ஏர் டார்கெட்டின் மூலமாக கடினம் என்பதால் தான் தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மூலமாக பேச்சு நடத்துவது என்பதையும் ஹவுதிகளுடைய சார்பில் எந்த எல்லைக்கும் எந்த அக்ரஸையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், சரியாகத்தான் இருக்கிறோம், நீங்கள் வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பு கொடுக்கிற ஒரு காட்சியும் காண முடிகிறது. இதற்கிடையிலே சவுதி அரேபியா இந்த நிலைக்கு என்ன ஆதரவு கொடுக்குமா என்று கேட்கப்படுகிறது. சுன்னா வழிமுறையை பார்க்கிற சவுதி அரேபியா ஷியா பிரிவை சேர்ந்த ஹவுதிகள் இவர்களுக்கு இடையிலே புகைமூச்சலை ஏற்படுத்தி வெறுப்பை உருவாக்குவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்தாலும் கூட அது வெற்றி பெறவில்லை. ஆனால் இப்பொழுது சவுதி என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் எந்த தாக்குதலுக்கும் எமது ராஜ்யத்தை அமெரிக்காவில் பெரிய அளவில் இருந்தாலும் சவுதி வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அவர்களுடைய தளங்கள் கத்தரிலே பெரிதாக இருக்கிறது, சவுதியில் இருக்கிறது, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்குது, எகிப்தில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது, எல்லா இடத்துல இருக்குது, சிரியாவில் இருக்குது. ஆனால்
என்ன சொல்கிறாங்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னா, ஒருபோதும் சவுதி அரேபியா அந்த மண்ணிலிருந்து எல்லையை பகிர்ந்து கொண்டு தரைவழி தாக்குதலுக்கு ஏமனுக்கு அனுமதிக்க போவதில்லை. ஏன்னு கேட்டால், அராம்கோ நிறுவனங்களெல்லாம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்பு தாக்குதலில் சவுதியினுடைய ஏராளமான சிட்டிகள்லாம் தாக்குதல்களில் அழிந்து போனதை, பெரும் உருக்குலைந்து போனதை, பெரும் கஷ்டத்துக்கு ஏற்படுத்ததை சவுதி அறிந்திருப்பதால் சவுதி இந்த வேலையை செய்ய மாட்டார்கள் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே ஒரு சில்லிங் வீடியோஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சில்லிங் வீடியோஸ் அப்படின்னா, அந்த வீடியோவை வெளியிட்டது ஈரான். அதாவது ப்ராமிஸ் 1, ப்ராமிஸ் 2, ப்ராமிஸ் 2ல் எப்படியெல்லாம் நாங்கள் அடித்தோம், எப்படி பயன்படுத்தினோம் என்கின்ற வீடியோக்களையும் வெளியிட்டு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய அந்த ராட்சச ட்ரோன்கள் மற்றும் பல கருவிகள் உண்மையிலேயே அச்சமடைய செய்வதாக இஸ்ரேலுக்கு அமைந்திருக்கிறது. இந்த தாக்குதலுடைய படங்கள் நீண்ட காலத்திற்கு அன்பு இப்பொழுது வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ப்ராமிஸ் 2, இப்பொழுது ப்ராமிஸ் 3 இப்பொழுது அவர்கள் கையிலே பாக்கியிருக்கிறது. நீ 2 பக்கம், நான் 2 பக்கம், 3வது பக்கம் இனி இவர் தாக்கி ஆக வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு பதட்டம் மத்திய கிழக்கில் இருக்கிறது. இந்த பதட்டத்துக்கு இடையே மிக முக்கியமாக இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ஹோஸ்டேஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அலெக்சாண்டர். அதை வருத்தத்தோடு தான் ஹமாஸ் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த தம்பியை கொலை செய்தது இஸ்ரேல் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இதை யார் கொலை செய்தார்கள்? ஹமாஸ் கொலை செய்ததா, இஸ்ரேல் கொலை செய்ததா என்பதை அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் இத்தனை ஹோஸ்டேஜை பாதுகாப்பாக வைத்தவர்கள் எங்களால் பார்க்க முடியலை என்று கடைசியில் அந்த சிறிய தம்பி இறந்திருக்கிறார். ஆக இது அமெரிக்காவை பெரும் மனவருத்தத்தில் ஏற்படுத்தும். அமெரிக்கா ரிட்டாலியேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஹமாஸின் மீது. இல்லை என்றால் இவர்களால் நாம் இழந்தது அதிகம். இவனுடைய திட்டம் நமக்கு பெரும் விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். நாம் இருக்கிற நெருக்கடியோ அதிகமானது, பொருளாதார நெருக்கடியில். அப்படி என்று முழுமையாக இஸ்ரேலை கைவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, கத்தாரும் ஈஜிப்டும் அடுத்த கட்ட ஒரு ரெனோவேஷன் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஏற்கனவே 53 பில்லியனில் உருக்குலைந்து போன காசாவை மறுஉருவாக்கம் செய்வதற்கான மீள்குடியேற்றத்திற்கான நடவடிக்கைகளை சவுதியிலே ஒரு திட்டம் போட்டார்கள். இப்பொழுது அதுவும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது காணப்படுகின்றது. ஆகவே இன்றைக்கு மிக முக்கியமாக இந்த இதுவரை பேசியதனுடைய சாராம்சம், சுருக்கம், இன்றைய அரசியலின் சுருக்கம். பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு கடும் பதட்டம். அமெரிக்கா எங்கேயாவது ஈரானுக்கு உட்பட்டு நீண்டகால நிரந்தரமான ஒரு சமாதானத்திற்கு உள்ளே சென்று விட்டார், தனது எதிர்காலம் என்ன ஆவது என்ற ஒரு பதட்டத்தில் இருப்பதாக பிபிசி சொல்கிறது. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அபு ஷமிரி அவர் என்ன சொல்கிறார், ஸ்போக்ஸ் பர்சன், ஆயுதங்களை இல்லாத ஹமாஸை உருவாக்குவதற்கென்று வழியில்லாத ஊருக்கு போகும் வழியே இல்லாத ஒரு பாதையை ஊரை காட்டுவதை போன்று இந்த பேச்சுவார்த்தை சமாதானமே ஏற்படாத ஒரு திட்டத்தை போட்டு உருக்குலை செய்கிறான் பெஞ்சமின் நெதன்யாகு என்பது நல்லா தெரியுது. ஹமாஸ் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் ட்ரூஸ் பேரில், சீஸ் பேரில் எக்ஸ்சேஞ்ச் த பிரிசனர் ஹோஸ்டேஜ் தான். நாங்கள் ஆயுதத்தை வைத்தான் போராடி இருக்கோம், ஆனால் நாங்கள் ஆயுதத்தை வச்சுட்டு நீ எல்லா ஆயுதத்தையும் வைக்கிறதுக்கு என்ன சமாதானம் பண்ண முடியும்? நீ குண்டு போடுவா, எல்லாம் செய். எவ்வளோ பெரிய அநியாயக்காரன் பாருங்கள், எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். சாதாரணமாக தெரியும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்பு உறவுகளுக்கு கூட தெரியும். இவர் எல்லா குண்டையும் போட்டு கர்ப்பிணி பெண்கள் எல்லாவற்றையும் படுகொலை செய்த பிறகும் அவன் கையில் பாதுகாப்பு வச்சிருக்கிற துப்பாக்கியிலேருந்து ஆர்பிஜி செல்லேருந்து எல்லாத்தையும் கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நாம் அன்னைக்கு பேசியிருந்தோம், அடுத்த கட்ட தாக்குதல்கள் டெனாலில் இருக்காது, இது ஆம்புஷ் தாக்குதலாக இருக்கலாம், இது வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க தந்திரோபாய நடவடிக்கையில் தாக்க போகிறாங்க, இதில் ட்ரோன்கள் யூஸ் பண்ணலாம், இதில் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் கூட யூஸ் பண்ணலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்பொழுது அதைத்தான் அது ஆயுத மௌனியாக்குவதற்காக அவன் முயற்சி செய்கின்றான். அது நடக்காது. ரெண்டாவது, அதற்கான வாய்ப்பு இல்லை. மூன்றாவது, ஹவுதிகளை தரவழி தாக்குதலுக்காக யுஏஇயோடு பேச்சுவார்த்தை தொடங்கியத யார் சொல்கிறா? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது. ஆனால் இது என்ன நிலையிலும் சவுதி அரேபியா இதற்கு ஒருபோதும் தங்கள் எல்லையிலிருந்து, தங்கள் நாட்டிலிருந்து, தங்கள் நிலத்திலிருந்து ஹவுதிகளை அமெரிக்கா தாக்குவதற்கோ படையெடுப்பதற்கோ அனுமதிக்க மாட்டார்கள். அராம்கோவிலிருந்து சவுதி சிட்டிஸ்லாம் கடந்த முறை ஹவுதிகளுடைய தாக்குதலை அவர்கள் அனுபவப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியம்,
அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான், என்ன மறைச்சி வச்சுருக்கிறான் ஹவுதிங்கிறது எங்களுக்கு தெரியல. மேலேருந்து குண்டு போட்டாலும் ஒன்றும் தெரியல. ஆகவே கீழே போய் தான் பார்க்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அவர்களுக்கு சிக்கல். அவர்களுடைய யுஎஸ் ட்ரூமன், ஹாரி ட்ரூமன், இப்பொழுது யுஎஸ்னுடைய கேர்னல் வின்சன், இவைகள்லாம் வைத்து அவங்க சக்ஸஸ் ஆக முடியுமா? தெரியாது. அவன் எங்கே இருக்கிறாங்க தெரியாது. அப்போ ஹவுதிகள் ஒரு பிரளய போராக மாறி இருக்கிறார்கள். ஒரு போர் ஆதிக்கத்தை மிக கடுமையாக அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு பல வருஷத்துக்கு முன்பே அல்லது பல நாட்களுக்கு முன்பே, சில மாதங்களுக்கு முன்பே இந்த ஸ்டாக் பைல்ஸ் மட்டுமல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்டாக் பைல்ஸ் எனக்கு அது தமிழில் தெரியவில்லை. அதாவது அணு கழிவுகளால் மூலம் செய்ததை அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆயுதங்கள், ட்ரோன்கள், பலிஸ்டிக்ஸ் எல்லாம் மோசமாக இருக்கிறதாக, எல்லா பயிற்சியும் பெற்ற ஒரு பெரும் சர்வதேசத்திற்கு சமமான ஒரு ஆயுதக்குழுவாக, ஒரு தனி நாட்டின் ஒரு இராணுவமாக ஹவுதிகள் மாறியிருக்கிறார்கள் என்ற தகவலை அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா சொன்னது மட்டுமல்லாமல் அமெரிக்கா கவலைப்படுகிறது. எல்லாவற்றை விட இன்றைக்கு கவலை அமெரிக்காவுடைய ஹோஸ்ட், சின்ன வயசு நம்முடைய தம்பி அலெக்சாண்டர் அவர்களுடைய மரணம் ரொம்ப மனம் வேதனையாக இருக்கிறது. மனிதநேய பாவனையாளர்கள், அவருடைய தாய் தந்தைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நம்ம எண்ணி பாருங்கள். இதை கொலை செய்தது இஸ்ரேல் தான் என்று ஹவுதிகள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றையோடு செய்தியோடு நான் முடித்திருக்கிறேன். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.